வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரும்பலே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் சின்ஸ் 1896 இது பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் வந்து ஐஜிபிடியை அவரே மாற்றிருக்காரு. மாற்றி ஆன் பண்ணி டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி லோக்கல் பிராண்டை எப்படி ரெடி பண்ணுறது, சிம்பிளாக என்ன ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருந்த ஐஜிபிடிஏ. ஸோ அவர் வந்து இண்டக்ஷனுக்குடைய காமன் குக்டாப்பருடைய ஐஜிபிடியை போட்டிருக்கார். அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். பார்த்துருவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா இது சர்க்கியூட்டுடைய பேக் சைடு வியூ. அதான் சர்க்கியூட்டே வந்து பர்ன் ஆகி வெடித்து போயிருக்கு பாருங்கள். ஐஜிபிடியை வந்து மாற்றிருக்காரு. ஸோ ஐஜிபிடியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ சர்க்கியூட் பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ அந்த சர்க்கியூனுடைய அந்த இதே வந்து பேர்ந்துருக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். ஸோ வெடித்து பேர்ந்துருக்கு. அப்போ டயோடு செக்ஷனில் பிரச்சனை இருக்க நமக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஏசியில் ஒரு பாயிண்ட்டும் ப்ளஸ் அந்த உள்ளே போகக்கூடிய சப்ளை பாயிண்ட்டையும் நம்ம வந்து ட்ரை பண்ணிடுறோம். சுத்தமாகவே ட்ரை பண்ணிடுறோம். ஸோ கான்டாக்டே அந்த சர்க்யூட்டில் ஆகாத அளவுக்கு ட்ரை பண்ணிடுறோம். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணும்போது இந்த கிட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். எப்படி நம்ம சப்ளையே வந்து ப்ளஸ் உள்ளே வராமல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த டயோடு செக்ஷனில் நமக்கு வந்து நெகட்டிவும் இப்போ ஏசியில் வந்து பாசிட்டிவும் நம்ம கொடுக்கும்போது, அதாவது பாசிட்டிவ் ஏசியில் வந்து ஏதோ ஒரு சப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஃபங்க்ஷன் ஆகணும். இந்த 1 ஸ்கொயரும் நல்லா திக்கான ஒயர் எடுத்து இந்த சர்க்யூட் ப்ரோக்கான பாயிண்டில் வந்து ஜம்பர் அடிச்சிடலாம். நல்லா திக்கான ஒயராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லா தாங்கக்கூடிய ஒயராக இருக்கணும். பார்த்திங்கன்னா அந்த ஒயரை எடுத்து ஜம்பர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிட்ட ஆன் பண்ணலாம். ஸோ எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஆன் பண்ணோடனே உங்களுக்கு ஃபேன் வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு மெனு பட்டனுமே எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து மெனு பட்டனை எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆன் பண்ணாலும் உங்களுக்கு ஆன் ஆகும். அந்த இண்டிகேஷன் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் நண்பர்களே. பாருங்கள், ஆன் பண்ணுறோம், ஆன் ஆகுது. ஸோ ஆன் இண்டிகேஷனும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இதில் உள்ள வந்து போர்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஐஜிபிடிஏவும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ அப்போ எதை மாற்றணும் அப்படின்னா, இந்த டயோடு ஏசி டயோடை வந்து நம்ம வந்து மாற்றிடணும். ஏசி டயோடை மாற்றிட்டிங்கன்னா இந்த போர்டு வந்து பக்காவாக ரெடியாக நண்பர்களே. வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ஐஜிபிடிஏ குட் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு இந்த ஐஜிபிடிஏ வந்து போன ஐஜிபிடிஏ. ஸோ இதில் போட்டிருக்கிறது காமன் ஐஜிபிடிஏ. நீங்கள் சேமாக வந்து காமன் ஐஜிபிடிஏ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேம் வேல்யூ கிடைச்சாலும் வாங்கி போடுங்க.